டுடே ரெசிபி மசாலா பூரி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பட்டாணி, உருளைக்கிழங்கு அதோட உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு, அது அப்புறம் 1 கப் ரவை, 1 கப் இல்லை 1/2 கப் ரவை போட்டு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருக்கணும், வார்ம் வாட்டராக இல்லாமல் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 2 ஹார்ஸ் நல்லா ரெஸ்ட் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பொரிகளில் கொஞ்சமாக, அப்புறம் 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, பட்டாணி, அது எல்லாத்தையுமே போட்டு அதோடு நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதை கொஞ்சம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாட் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா கொதித்து கொஞ்சமாக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பானிபூரிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு, ரவைலாம் போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கனமாக உருட்டிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். சப்பாத்திக்கு சாஃப்டாக தேய்க்கணும், கொஞ்சம் கனமாக தேய்க்கணும். இப்போ ஒரு மூடி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஒரு வாட்டர் கேன் மூடியோ இல்லை ஏதாவது ஒரு டப்பா எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் குட்டி குட்டியாக உருட்டி தேய்ச்சிக்கனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம். இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக முடியும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒன்றா ஒரு 2 இதை மட்டும் தனியாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணால் அழகாக நல்லா உப்பி வரும், பானிபூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இங்கே பாருங்கள், நல்லா பானிபூரி மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்ச பூரியை அதில் உடச்சி போட்டு நம்ம மசாலா பண்ணோம்ல அந்த மசாலா குழம்பையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக பொரி, கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் கேரட் சீச்சு வச்சுருந்தீங்கன்னா கேரட்டு அதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.